விஷஸ் டு ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியோடைய பார்ட் 2. அதாவது ஏற்கனவே பார்ட் 1ல் நான் வந்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பார்ட் 2ல் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். இப்போ வந்து கம்பெனிஸை வந்து நிறைய பிரிவுகளாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிக்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டுனா அது சொல்லி பார்த்திங்கன்னா அதோடைய மெம்பர்ஸ் வச்சு, அதோடைய லயபிலிட்டிஸ் வச்சு, அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஹெட்டிங்ஸில் நம்ம வந்து கம்பெனிஸை வந்து நிறைய பிரிவுகளாக பிரிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேசிஸ் ஆன் இன்கார்பரேஷன், அதாவது ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து எப்படி பதிவு பண்ணுறோமோ அந்த பேசிஸில் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட், இந்த மாதிரி 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு கிங் ஆர் குயின் ஆஃப் எ கண்ட்ரினால வந்து என்ன பண்ணப்படுதுன்னா ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்களுடைய பெர்மிஷனை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பேர் என்னதுன்னா சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். முன்னாடிலாம் இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்து அவங்க வந்து தொடங்கி வைக்கிற கம்பெனிஸை தான் நம்ம நடத்திட்டு வந்தோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இதெல்லாம் வந்து சார்ட்டர்ட் கம்பெனிஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து யார் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னா கிங் ஆர் குயின் ஆஃப் தி கண்ட்ரி, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மிஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே மோஸ்ட்லி ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ் பேசிஸில் தான் வருது. இது என்னென்னா பார்லிமெண்ட்டில் அந்த கம்பெனிக்கான ஸ்பெஷல் ஆக்டை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறதன் மூலயமா அந்த கம்பெனிக்குன்னு தனியாக வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து பாஸ் பண்ணுறதன் மூலியமாக உருவாக்கப்பட்ட கம்பெனியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாச்சுட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஐடிபிஐ, ரயில்வே, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு பர்பஸ்க்காக கவர்மெண்டால் ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலயமா உருவாக்கப்படுற கம்பெனிஸ். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். இந்த கம்பெனிஸ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசோசியேஷன், ஒரு ஒரு இது ஸ்போர்ட்ஸு இல்லைனா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ரிலீஜியன்ஸ், இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறது. இது வந்து லாப நோக்கத்தோடு உருவாக்கப்படுறது கிடையாது. அதனால தான் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது லாப நோக்கத்தோடு இயங்குறது கிடையாது. இட் இஸ் அ அசோசியேஷன். இது நிறைய மக்களால் சேர்ந்து இயக்கப்படுற ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால இதை வந்து அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ரிலீஜியன் பேசிஸில் இருக்கலாம், இல்லைனா சாரிட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா பேசிஸ் ஆன் மெம்பர்ஷிப். இப்போ மெம்பர்ஷிப்பை வச்சு ஒரு கம்பெனி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிற பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 7 மெம்பர்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் அதனுடைய பெய்டப் கேபிட்டல் வந்து குறைஞ்சபட்சம் 5 lakhs இருக்கணும். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பப்ளிக் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ணி பப்ளிக் வந்து ஷேர் வாங்குறதுக்கு அவங்கள இன்வைட் பண்ணதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குது. அதே நேரத்தில் ஷேர்ஸை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குது. இதுதான் பப்ளிக் கம்பெனியோடைய உரிமைகள். இதே ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து குறைஞ்சபட்சம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட பெய்டப் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ₹1 lakh இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு என்னென்னலாம் தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு முடியாது. இவங்க ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பப்ளிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இன்வைட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மேக்ஸிமம் இவங்க வந்து 200 persons தான் இருக்கணும். ஆனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அன்லிமிட்டட் இருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 200 persons தான் மேக்ஸிமம் வந்து இவங்க இங்கே இருக்கணும் ஷேர் ஹோல்டர்ஸாக.
இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து 3 டைப்ஸாக இயங்குது. ஒன்று என்னென்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 1 person கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். இது மூணுமே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வரும். நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. இப்போ லயபிலிட்டியை வச்சு ஒரு கம்பெனியை வந்து நம்ம எத்தனை பிரிவாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா லிமிட்டட் பை ஷேர்ஸ், நெக்ஸ்ட்டு லிமிட்டட் பை கேரண்டி, நெக்ஸ்ட்டு அன்லிமிட்டெட் கம்பெனி. லிமிட்டட் பை ஷேர்ஸ் அப்படி என்னென்னா ஒரு கம்பெனியில் வந்து எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து லயபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5000 rupeesக்கு ஷேர்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம 3000 கட்டிட்டோம்னா நம்மளோட லயபிலிட்டி வந்து இன்னும் 2000 கட்ட வேண்டியிருக்கும். நம்ம சப்போஸ் அந்த 5000 நம்ம பே பண்ணிட்டோம்னா வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தட் லயபிலிட்டி. நம்மளுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே அந்த கம்பெனி தொடுறதுக்கு உரிமை கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து செலுத்திட்டா போதும். வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தட் லயபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு என்னன்னா இப்போ வந்து கம்பெனி வந்து சில நேரத்தில் என்ன பண்ணணும், வைண்ட் அப் பண்ணும்போது சில கடன்களை கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி வச்சு அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒரு ப்ரைமரி டாக்குமெண்ட் இருக்குது. அதுதான் வந்து ஒரு கம்பெனியோட ப்ரைமரி டாக்குமெண்ட். அதை பற்றி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் இதெல்லாம். கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி வந்து தன்னுடைய கடன்களுக்காக அந்த கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டிஸை விற்று முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா கடனை அடைக்கணும். அதற்கான உரிமை இருக்கு. அப்போ வந்து அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா முன்னுரிமை பெறுகிறார்கள். எப்படின்னா அந்த கம்பெனியோடைய பொருட்களை வந்து வச்சு தங்களுடைய கடனை திரும்ப பெறுவதற்கு அந்த கிரெடிட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா முன்னுரிமை பெறுறாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கம்பெனி லிமிடெட் பை கேரண்டின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அன்லிமிட்டெட் கம்பெனி, அன்லிமிட்டட் லயபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி. இப்போ அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னும் போது இதுவும் என்ன பண்ணியிருக்கணும், மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அதில் வந்து மெம்பர்ஸ் வந்து நிச்சயமாக என்ன பண்ணுவாங்கன்னா லயபிள் டு பே த டெபிட்ஸ் ஆஃப் தி கம்பெனி. கம்பெனியோட கடன்களுக்கு எல்லா மெம்பர்ஸும் வந்து பொறுப்பாவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியோட கடனுக்காக தங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த கடனை என்ன பண்ணணும்னா அடைக்கணும். இதை தான் வந்து என்ன சொல்லணும்னா அன்லிமிட்டட் லயபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ வந்து கண்ட்ரோலை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியை வந்து நம்ம எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா கவர்மெண்ட் கம்பெனி, நெக்ஸ்ட் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் தென் நெக்ஸ்ட் சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியுடைய பெய்டப் கேபிட்டலில் 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து என்னதுன்னா கவர்மெண்ட் கம்பெனி. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். பார்ஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தும் அந்த 51% வாங்கியிருக்கலாம். பேலன்ஸ் 49% தான் அவங்க என்ன பண்ணணும்னா வெளி ஆளுங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணணும். வெளி ஆளுங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிறதுக்கு அதை அவங்கள வந்து இன்வைட் பண்ணலாம். புரியுதா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹோல்டிங் கம்பெனி. இப்போ ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டுமே கிளப் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சொல்லணும். இப்போ ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறத வந்து ஒரு பேரண்ட் கம்பெனியாகவும், சப்சிடரி கம்பெனிஸ் அப்படிங்கிறத வந்து அது வந்து ஒரு சில்ட்ரன் மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறவங்க வந்து இந்த சப்சிடரி கம்பெனியோட ஃபுல் கண்ட்ரோலையும் அவங்க வச்சுப்பாங்க. அந்த டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த ஃபுல் கண்ட்ரோலையும் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா
அவங்க வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுப்பாங்க. அதே நேரத்தில் அந்த கம்பெனிஸோட ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறமா அந்த கம்பெனிஸோட லயபிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க பேர் பண்ணிப்பாங்க. இதான் ஹோல்டிங் கம்பெனிஸ். இப்போ வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன், நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்குறேன். ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஒரு பேரண்ட் கம்பெனின்னு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்சிடரி கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஒரு வீக்கர் செக்ஷன் ஆஃப் கம்பெனி. இதை வந்து பேர் பண்ணுறது, இதை வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடியது தான் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அண்ட் சப்சிடரி கம்பெனி பேசிஸில் நிறைய கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஹோல்டிங் கம்பெனிஸோட சப்போர்ட்டில் நிறைய சப்சிடரி கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே நம்ம கிளப் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி. நேஷ்னாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்ன கம்பெனிஸை டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி அண்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்போ டொமஸ்டிக் கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு அதோடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்கள வச்சு ரன் ஆகிற எந்த ஒரு கம்பெனியுமே வந்து டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட ஆரிஜினேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கும். அப்போ அது வந்து நம்ம நாட்டுடைய டொமஸ்டிக் கம்பெனி. அதோடைய ப்ராடக்ட் வந்து நிறைய கண்ட்ரீஸில் சேல்ஸ் ஆனாலும், அதோடைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய கம்பெனிஸில் இருந்தாலும், அதோடைய ஆரிஜினேஷன் வந்து இந்தியாவில் இருக்கும்போது அது இந்தியாவோட டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஃபாரின் கம்பெனிஸ். ஃபாரின் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது, அதாவது இன்கார்பரேட் ஆகிருக்கிறது அவுட் சைட் ஆஃப் அவர் கண்ட்ரி, அவுட் சைட் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதாவது ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இது இன்கார்பரேட் ஆகிருக்கும். ஆனால் பிரான்ச்சஸ் வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்கும். அதோடைய பிரான்ச் ஆஃபீஸ், அதோடைய இன்னொரு கன்சர்ன் வந்து நம்ம கண்ட்ரியில் என்ன ஆகிட்ருக்கோன்னா ரன் ஆகிட்ருக்கோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஃபாரின் கம்பெனியோடைய ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவில் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கீழே இப்போ சொல்லப்படுற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் ரெஜிஸ்டர் ஆஃப் தி கம்பெனியில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி வந்து தொடங்கின 30 நாளைக்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனியோடைய சர்டிஃபிகேட், அதாவது எங்கே இன்கார்பரேட் பண்ணாங்களோ, எந்த கண்ட்ரியில் இன்கார்பரேட் பண்ணாங்களோ அந்த கம்பெனியோட சர்டிஃபிகேட், அவங்களோட மெமோரண்டம் அண்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் தி கம்பெனி. இது ரெண்டுமே வந்து டாக்குமெண்ட், ஒவ்வொரு கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் தான் மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ். இதை பற்றி நெக்ஸ்ட்டு நான் நடத்துவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், எங்கே வந்து அந்த ஆஃபீஸ் ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்கோ அதோடைய ஃபுல் அட்ரஸ். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர், செக்ரட்டரி ஆஃப் தி கம்பெனி, யார் யாரெல்லாம் கம்பெனியோட டைரக்டராக இருக்காங்க, யார் செக்ரட்டரியாக இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில். நெக்ஸ்ட் வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் எனி பர்சன் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் ஆத்தரைஸ்ட் டு அக்செப்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கம்பெனி. இப்போ வந்து இந்தியாவில் வந்து யார் மெயின் பர்சன் இந்த கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த கம்பெனி இப்போ எங்கே நடத்த போகிறாங்கன்ற ஃபுல் அட்ரஸ் வந்து அதில் இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரார்கிட்ட சப்மிட் பண்ணணும் 30 டேஸ் பிஃபோர், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண 30 டேஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி, ஷார்ட்டாக இதை எம்என்சின்னு சொல்லுவோம். இதோடைய நேம் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்கார்பரேட் ஆகிருக்கிறது ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கும். ஆனால் இது வந்து மோர் தென் ஒன் கண்ட்ரியில் என்ன ஆகிட்ருக்கோன்னா ஆப்ரேட் ஆகிட்ருக்கோம். இதனுடைய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், எல்லா இடத்துலையுமே வந்து இதனுடைய ப்ரொடக்ஷன் இருக்கும், இதனுடைய மார்க்கெட் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 to மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் வேர்ல்டு ஓவர், வேர்ல்டு வைடில் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் இவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு எய்ம். சரியா? நெக்ஸ்ட்டு
இந்த டொமஸ்டிக் கம்பெனி ஆர் ஃபாரின் கம்பெனி கேன் பி அ எம்என்சி. ஒரு டொமஸ்டிக் கம்பெனியும் ஃபாரின் கம்பெனியும் வந்து எம்என்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எம்என்சிக்குன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், நோக்கியா கார்பரேஷன், நெஸ்லே, கொக்கோ கோலா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷன், பெப்சி, சோனி கார்பரேஷன், இது எல்லாமே எம்என்சிஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஷார்ட்லி வி கால் தெம் எம்ஓஏ. எம்ஓஏ அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதை ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம வந்து உருவாக்க ஒவ்வொரு கன்சர்னும் வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா உருவாக்கணும். இது வந்து என்னென்னா கம்பெனியை பற்றின ஒரு அவுட்லைன் கொடுக்குறது. இது வந்து ஒரு ப்ரைமரி டாக்குமெண்ட். இதில் வந்து கம்பெனியோட ஒரு அவுட்லைன் வந்து என்ன பண்ணணும்னா இருக்கும். அது யாருக்காக அந்த அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி கம்பெனி இன் இட்ஸ் ரிலேஷன் டு தி அவுட் சைட் வேர்ல்டு. இது வந்து வெளியில், அதாவது அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு தேர்ட் பர்சனுக்கு எல்லாம் தெரியறதுக்காக, அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு document. It is a public document and any person dealing with the company is presumed to have sufficient knowledge of it. It is the primary document of the company. இது வந்து என்னன்னா அந்த பேர் கேட்ட உடனே அந்த கம்பெனியை பற்றின ஒரு அவுட் சைடான ஒரு அவுட்லைனான ஒரு நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து என்னதுன்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப எசென்ஷியல் டாக்குமெண்ட்டு. இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா அதை கொடுக்கணும். அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட்டில் நேம் கிளாஸ். வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நேமை செலக்ட் பண்ணணும். அந்த நேம் வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி நேம் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகாத இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். ஏன்னா டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது நேம்ஸ், அதனால் ப்ராப்பராக அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷன் கிளாஸ்னால் எந்த இடத்துல இந்த கன்சர்னை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், அதோடைய ஃபிசிக்கல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் கிளாஸ், என்ன மாதிரியான பிஸ்னஸாக இந்த கன்சர்ன் மூலயமா நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பிஸ்னஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தணும் அப்ஜெக்டிவ் கிளாஸில். நெக்ஸ்ட்டு வந்து லயபிலிட்டி கிளாஸ்னால் நம்மளுடைய கன்சர்னோட லயபிலிட்டி என்ன மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் லிமிட்டட் லயபிலிட்டி, அன்லிமிட்டட் லயபிலிட்டி, லிமிட்டட் லயபிலிட்டி பை கேரண்டி, இந்த மாதிரி பல்வேறு வகையான லயபிலிட்டியை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதனால இந்த கன்சர்ன் என்ன மாதிரியான லயபிலிட்டியை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஷேர் கேபிட்டல்களில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் ஷேர் கேபிட்டல்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம கம்பெனியை பற்றி படிக்கும்போது தான் நம்ம வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, ஆர்டினரி ஷேர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஷேர்ஸ் இருக்குது. ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெனி டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. அதனால் கேபிட்டல் கிளாஸ் என்ன மாதிரியான ஷேர்ஸை வந்து நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம், அதோட நாமினல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் கிளாஸ். இப்போ வந்து அசோசியேஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுடைய கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவாக எத்தனை பேர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து இந்த அசோசியேஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்து பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் 7 பேர் சைன் பண்ணணும். அதே நேரத்தில் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 2 பேர் வந்து கண்டிப்பாக சைன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து விட்னஸ் சைன்ஸும் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இருந்து அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ரெஜிஸ்ட்ராருக்கு சப்மிட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். இதை ஷார்ட்டா நம்ம என்ன சொல்றோம்னா, ஏஓஏ அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் வந்து என்னன்னா, ஒரு கம்பெனியோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ அந்த கம்பெனிக்கு உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்துறது தான் என்னன்னா, ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து என்னன்னா, அவுட்சைடர் ஆஃப் தி கம்பெனிக்கு தெரியப்படுத்துறது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இன்சைடர் ஆஃப் தி கம்பெனிக்கு தெரியப்படுத்துறது தான் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். இதனால நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து என்னன்னா ஒரு செகண்டரி டாக்குமெண்ட். அது பிரைமரி டாக்குமெண்ட் சொன்னா, இது வந்து ஒரு செகண்டரி டாக்குமெண்ட். இதுவும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணி அதையும் நம்ம ரெஜிஸ்ட்ரார்கிட்ட நிச்சயமா சப்மிட் பண்ணணும். அதில் கம்பெனியோட இன்டர்னல் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா இருக்கும். சப்போஸ் சில கம்பெனிஸ் வந்து ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனை வந்து அவங்களா பர்சனலாக உருவாக்கல அப்படின்னு சொன்னால், அது வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம கவர்மெண்ட்டே வந்து டேபிள் ஏ ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனை நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். அது வந்து என்னென்னா டேபிள் ஏ ஃபார்மேட். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல், வேல்யூ அண்ட் டைப் ஆஃப் ஷேர்ஸ். என்ன மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், டோட்டல் வேல்யூ ஆஃப் கேபிட்டல், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெகார்டிங் ஓட், டிவைடண்ட், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ரெகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். அதாவது ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது, இல்லை டெபென்ச்சர்ஸ்னால் கடன் பத்திரம்னு பேர், அது இஷ்யூ பண்ணும்போது என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ் அஸ் வெல் அஸ் ரெகுலேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மேக்கிங் கால்ஸ் ஆன் ஷேர்ஸ். அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஷேரோட மணியை வந்து ஒரே டைம் வந்து எப்பயுமே செலுத்த மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து 4 டியூஸாக 5 டியூஸாக வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அந்த எண்ட் ஆஃப் த டைம் வாங்குறதுக்கு பேர் தான் என்னதுன்னா கால் டியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால் டியூஸை வந்து வாங்கும்போது என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர். இப்போ ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் டிவைடண்ட் அப்படிங்கிறது தான் ஷேர் ஹோல்டருக்கான ப்ராஃபிட். கம்பெனிலேருந்து கொடுக்குற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிவைடண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாரோயிங் பவர் ஆஃப் கம்பெனி. எந்த அளவுக்கு கம்பெனி வந்து பாரோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ரெகார்டிங் தி அப்பாயின்மெண்ட், ரெம்யூனரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் டைரக்டர். ஒரு டைரக்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ ரெம்யூனரேஷன் கொடுக்கணும், எப்படி அவங்கள வந்து ரிமூவல் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ப்ராக்ஸி குவாரம் மீட்டிங் எக்ஸெட்ரா. இந்த ப்ராக்ஸி குவாரம் மீட்டிங் இது எல்லாமே வந்து இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியோட தொடர்புடையதான். அது பின்னாடி வர லெசன்ஸில் உங்களுக்கு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆடிட். எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கை மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன டைம்லலாம் ஆடிட்டிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது, இன்டர்னல் செக்அப்பை பண்ணணும், எக்ஸ்டர்னல் செக்அப்பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீல் ஆஃப் தி கம்பெனியோட சீல் அது எப்படி இருக்கணும், அது என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து 12 ப்ரொசீஜர்ஸ் ரெகார்டிங் தி வைண்ட் அப் ஆஃப் தி கம்பெனி. இப்போ வந்து கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது அங்கே வந்து ப்ரையாரிட்டி யாருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கா இல்லைனா வந்து டெபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கா, எப்படி வந்து அவங்க வந்து கம்பெனியோட லயபிலிட்டிஸை வந்து அடைப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி வந்து பேமெண்ட்டை வந்து செட்டில் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வைண்ட் அப் ஆஃப் தி கம்பெனியில் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ டாக்குமெண்ட் இன்வைட்டிங் தி பப்ளிக் டு பை இட்ஸ் ஷேர்ஸ் ஆர் டெபென்ச்சர்ஸ் கம்ஸ் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் தி ப்ராஸ்பெக்டஸ். அதாவது ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் என்னென்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டில். அவங்க அதன் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கை வந்து இன்வைட் பண்ணுவாங்க தங்களுடைய ஷேர்ஸை வாங்கிறதுக்காக. அதே நேரத்தில் தங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்காக சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க. அதுதான் டெபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டு பப்ளிக். அதை தான் நம்ம சொல்லணும் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா. இப்போ நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம்,
அந்த காலேஜில் ஃபார்ம் வாங்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்டஸ் தராங்க. அது எதுக்காக தராங்கன்னா அந்த காலேஜுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி எந்த காலேஜ் போனாலும் நம்மளுக்கு தருவாங்க. அதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பெஸ்ட் ஒன்னை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். தட் த சேம் ப்ராசஸ் இஸ் ஹியர் ஆல்சோ. எந்த ஒரு கம்பெனியும் நம்ம எடுத்துக்கிட்டோம், பப்ளிக் கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து அவங்க வந்து ரேஸ் பண்ணதுக்கு முன்னாடி, அவங்களுடைய ஷேர்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஸ்பெக்டஸை வெளியிடுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஒரு விண்டோ, இட் இஸ் த விண்டோ ஆஃப் தி கம்பெனி. அதன் மூலயமா என்ன பண்ணலான்னா அந்த கம்பெனியை பற்றி ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா டெசிஷன் எடுக்கலாம். அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கம்பெனி இருக்கும். அப்புறம் நேம் அண்ட் அட்ரஸஸ் அண்ட் சிக்னேச்சரிஸ், அந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் மெயின் ஆளுங்களோ டைரக்டர்ஸ் அவங்களோட சிக்னேச்சரிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ், இவங்களுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு தி நம்பர் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டெபென்ச்சர்ஸ் இஷ்யூடு, என்ன மாதிரி ஷேர்ஸை எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைரக்டர் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் தி கம்பெனி. இப்போ வந்து டைரக்டர் அப்படின்றவங்களும் ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது ஒரு டைரக்டர் அவங்க நிற்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதோடைய டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி நம்பர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தி டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் டெபென்ச்சர்ஸ் விச் விதின் தி 2 preceding years have been agreed to be issued other than cash. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஷேர்ஸ் அண்ட் டெபென்ச்சர்ஸ் இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணியிருக்கிற அந்த 2 இயர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி வெண்டர்ஸ் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பை தி கம்பெனி அண்ட் தி அமௌண்ட் பெய்ட் டு பி பெய்டு. இப்போ வந்து எதனா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கம்பெனிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது யார் விற்றுறாங்க, அவங்களோட யார்கிட்டேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வெண்டாரோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர், செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் அவங்களுடைய ரெம்யூனரேஷன் டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு தி அமௌண்ட் ஃபார் தி மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் குறைந்த அளவு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த அளவு அவங்க பே பண்ணியிருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், குறைந்த அளவு சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனி கேரிங் ஆன் பிஸ்னஸ், தி லென்த் ஆஃப் டைம் ஆஃப் சச் பிஸ்னஸ். இப்போ வந்து ஒரு டியூரேஷன் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டியூரேஷன் டைம் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ப்ராஸ்பெக்டஸில். நெக்ஸ்ட்டு தி எஸ்டிமேஷன் அமௌண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன் வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடியான அமௌண்ட், அந்த தொடங்கிறதுக்கு முன்னாடியான செலவுகள், அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த அமௌண்ட் வந்து இருக்கும். இது வந்து ஒரு அசட்டாகவே தான் என்ன பண்ணப்படும்னா கருதப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி ஆடிட்டர், பேங்கர் அண்ட் சொலிசிட்டர் ஆஃப் தி கம்பெனி. இதெல்லாம் வந்து கம்பெனியோடைய தேர்ட் பர்சன்ஸ். அதே நேரத்தில் அவங்க வந்து கம்பெனியோட ரிலேட்டட் பர்சன்ஸ் யார் யாருன்னா ஆடிட்டர், அப்புறமா வந்து பேங்கர் அண்ட் அதர் சொலிசிட்டர். நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் பிளேஸ் வேர் காப்பீஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் த ஆடிட்டர் ரிப்போர்ட் மே பி இன்ஸ்பெக்டட். இப்போ வந்து எடுத்தோடனே ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஷேர்ஸை விற்கிறது வாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக ரன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருப்பெறுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, அவங்களோட ப்ரீவியஸ் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த ரிப்போர்ட், நெக்ஸ்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட், இது எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கு பார்வைக்கு கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து தி ஆடிட்டர் ரிப்போர்ட் ஸோ சப்மிட்டட் மஸ்ட் டீல் வித் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் தி கம்பெனி ஃபார் ஈச் இயர் ஆஃப் 5 ஃபினான்ஷியல் இயர் இமிடியட்லி ப்ரொசீடிங் தி இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டர்ஸ். அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் அதை பற்றின ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் 5 இயர்ஸுடைய
டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஃப் எனி ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ்ஸ் ஹஸ் பின் கேபிட்டலைஸ் த பர்டிகுலர் ஆஃப் சர்ச் கேபிட்டலைசேஷன் வில் பி ஸ்டேட்டட் இன் தி ப்ராஸ்பெக்டஸ். அதாவது சில முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அதை வந்து எந்த அளவுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ப்ராஸ்பெக்டஸில் என்ன பண்ணியிருக்கணும்னா கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் அடங்கியது தான் ப்ராஸ்பெக்டஸ். இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி பப்ளிக் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. இதெல்லாம் தான் கம்பெனியோடைய ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியோடைய முக்கியமான ஒரு அம்சங்கள். இது இந்த லெசனில் பார்த்தோம். கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் லெசனில் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.